வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மின்ஹோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் வராங்க. போன எபிசோடில் போனா சுட்டு கொண்ட அந்த ஆளோட பாடியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி செக் பண்ணிட்டு பார்க்குறம்போது விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த ஆள் சில வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃபை கொண்டுட்டு அது ஆக்சிடென்ட் மாதிரி ஸ்டேஜில் செட் பண்ணி விட்டுருக்கான். அது கூட சேர்ந்து இன்சூரன்ஸ் மணியும் வாங்கியிருக்கான். இதுக்காக ஜெயிலில் 3 வருஷம் தண்டனை இருந்துட்டு இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேஸை ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சிடெண்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டே கிடைக்கல. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது லீ டாங்ஜின் அப்புறம் அவரோட பார்ட்னரான பியாம் அப்படின்றவர் தான். இவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. க்ரைம் சீனில் இருக்க எவிடன்ஸை செக் பண்ணும்போது செவத்துக்குள்ளே சிக்கியிருக்க ஒரு ஸ்னைப்பர் புல்லட்டை கண்டுபிடிக்கிறாங்க. எந்த டைரக்ஷன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணும்போது தான் புல்லட் வந்த இடம் சர்ச் அப்படின்றது தெரிய வரும். உடனே சர்ச்சுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் சரி மர்டர் மதிய நேரத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஏன்னா கிங்ஃபிஷரை பற்றி நம்ம டாங்ஜினுக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் 93 பேரை இவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிஸ்டீரியஸான கில்லர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்க நம்ம கிங்ஃபிஷர் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ ரிட்டன் கொலை பண்ண வராங்கன்றப்ப அவர் ரொம்ப சீரியஸாக இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அடுத்து அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்கும்போது அது ஃபுல்லாகவே டிலீட் ஆகிருக்கும். என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டைம் வேறு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சான்னு சொல்லி கேட்கும்போது அந்த டைமில் சர்ச்சில் சாய் ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கும். ஆனால் கன்ஷாட் சவுண்ட் யாருக்குமே கேட்கல அப்படின்றது தெரிய வரும். அதனால தான் போனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யாருக்கும் தெரியாத இந்த டயத்தை சூஸ் பண்ணி தன்னோட மிஷினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. நம்ம டைசனை தான் காட்டுவாங்க. அவன் யூவில் ஸ்கூலில் விட்டுட்டு ரோடில் உட்காந்து அந்த பிளாஸ்ட் ஆகிருக்கும்ல காரு, அந்த விஷயத்தை திருப்பி போட்டு அனலைஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா ஆக்சுவலி அவனோட வாட்சில் ஒரு ஹிடன் கேமரா இருக்கும். அந்த கேமராவை வச்சு தான் இது ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கும். அதனால் ஃபுல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்ருப்பான். அப்படி ஃபுல் இன்சிடெண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆவான். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துலேயுமே கிங்ஃபிஷர் ரிட்டன் வந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். உடனே டைசனோட சீஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு அவனை கூப்பிடுவார். ஃபஸ்ட்டு இவனோட பிளான் என்ன, அந்த ட்ரக் கேஸ் பற்றி டீல் பண்ணுறது தானே. அந்த பிளானை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணு, இப்போ புது பிளான் இருக்குது, நீ கிங்ஃபிஷர் கேஸை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாஸ் சொல்லுவார். உடனே அவனு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்குவான். அடுத்து அப்படியே நம்ம போனாவை தான் காட்டுவாங்க. இப்போ போனா எங்கே வருவாங்க அப்படின்னா, வெப்பனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க பாங் டீமின் அப்படின்றவர் பார்க்குறதுக்காக வருவாங்க. அந்த டைம் யூல் கால் பண்ணுவாளா. யூல் கால் பண்ணும்போது எப்படி ஒரு அம்மா கேரிங்காக பேசுவாங்க, அது மாதிரி கேரிங்காக தான் குழந்தைகிட்ட பார்த்து பக்குவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. எவ்வளோ கேரிங்காக மாற்றிட்டா, இதுக்கு முன்னாடி சிடுசிடுன்னு இருந்தான், இப்போ அப்படியே மாறிட்டாளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்களோட டீமில் இருக்கவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், இவங்க கேமராவில் இவங்களோட ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தெரிகிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ண போகும்போதுனா இவங்க ஃபேஸை கவர் பண்ணிட்டுமா முக்கால்வாசி போயிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் அப்படி பண்ணாமல் மாஸ்க் கூட போடாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கான், இந்த மாதிரி விட்டால் சீக்கிரமாக மாட்டிக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா இவன் இந்த மாதிரி கொலை பண்ணுறத இவங்க டீம் ஃபுல்லாக சேர்ந்து இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லோரும் சேர்ந்து அழைச்சி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இவன் 93 பேரை கொலை பண்ணியும் இன்னும் மாட்டாமல் இருக்கிறான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம டைசன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேரெக்டாக அந்த கேஸை விசாரிக்கிற லீ டாங்ஜினை மீட் பண்ணுவார். மீட் பண்ணிவிட்டு கிங்ஃபிஷர் பற்றின நியூஸ் எதுவாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு டாங்ஜின் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கிங்ஃபிஷர் இது வரைக்கும் டே டைமில் ஷூட் பண்ணதே கிடையாது, இந்த முறை மட்டும்தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் அவர் யூஸ் பண்ண வெப்பனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, அதே எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, க்ரைம் சீனில் போய் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கிடைச்ச க்ளூஸ் எல்லாமே இருக்கும்ல, அதில் முக்கியமான ஒன்றை பார்க்கும்போது டைசன் அப்படியே ஷாக் ஆகிடுவான். ஏன் அப்படின்னா, அந்த க்ரைம் சீனில் ஒரு பேபி யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த பொம்மை ஸ்டிக்கர் இருக்கும்ல, மீன் மாதிரி பொம்மை ஸ்டிக்கர், அது கிடைக்கும். அது நம்ம யூலுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கரு. காலையில் கூட அன்றைக்கி கொலை நடந்த அன்றைக்கி கூட நம்ம போனா கையில் அந்த ஸ்டிக்கர் இருக்கிறத இவன் நோட் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் யோசிப்பான், இது கோயின்சிடாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனா அந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவான். ஆக்சுவலி போனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான
முக்கியமான க்ளூ இங்கே விட்ட தப்பு தான். அவள் எப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கான்னு தெரில, இதனாலே மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் போகும்போது போனாக்கு வந்து போலீஸ் சைட்லேருந்து என்னதான் ப்ரெஷராக தேடிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு மிஸ்டீரியஸான ஒருத்தவங்க வந்து அந்த ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்களே, அவளோட ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃபோட்டோ, அவள் ஷூட் பண்ணது எல்லாமே சொல்லிட்டு அவங்கன்னா யாருன்றது கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் அந்த டுருமி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து போவாங்க. புதுசாக ஒரு ஆள் வந்து அப்போ வேலைக்கு சேருவாங்க. அவங்க வந்து தன்னைத்தானே இன்ட்ரோ கொடுத்துக்குவாங்க. என்னோட பேர் வந்து ஹியூனாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யாரா அது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவங்க பார்க்க இன்னசென்ட்டாக இருக்காங்க, அழகாக இருக்காங்களேன்னு சொல்லி பார்த்தா இவங்களும் ஒரு சீக்ரெட்டான வேலை தான் பார்க்குறாங்க போல இருக்குது, ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் போல இருக்குது. இங்கே தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு டீம் இருக்குது பார்த்தீங்களா ஆஃபீஸில், இந்த டைம் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீம் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதில் யார் யார் என்னென்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஈசோல் அப்படின்றவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபேக்காக ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு. டீமன் அப்படின்றவங்க வெப்பன்ஸை மேக் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. கோ யங் குவாப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவரை டாக்டர் கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எந்த மர்டரையும் மெடிக்கல் ஆக்சிடென்ட் மாதிரி மாற்றக்கூடிய ஜீனியஸு, அதனால தான் அவர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக பேயை கொண்டிருப்பாங்களே, அவனோட இறப்பை கூட நேச்சுரல் மெடிக்கல் ஆக்சிடென்ட் மாதிரி மாற்றினது இவர் தான். அதனால தான் கார் வெடிச்சு இறந்த மாதிரி இவர் வந்து செட் பண்ணி வச்சுருந்துருப்பார். அடுத்து லாஸ்ட்டாக கிங்பால் பான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிளைம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி எல்லா ஆப்ரேஷனையுமே ஆக்சிடென்ட் மாதிரி மாற்றுற மாதிரி வந்து செக் பண்ணி வச்சுக்குவார். லாஸ்ட்டாக கிம்பாங் அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிளைம்ஸோட டீல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து அந்த ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே இவங்க சீக்ரெட்டாக கொள்கிறாங்களே அதெல்லாம் ஆக்சிடென்ட் மதியம் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார். அதுக்கான டாக்குமெண்ட்ஸு மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணோம்ல அதெல்லாம் பார்த்துக்குவார். இப்போ நம்ம ஹியோனாம் அப்படின்றவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களே, இவங்க எதுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பாய்சன் ஸ்பெஷாலிட்டி. அவன் இதுக்கு வரைக்கும் நம்ம போனா பார்த்ததுலேருந்து எப்படி நடந்துக்குவா அப்படின்னா, போனாக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் போனஸ் ஸ்டார்டிங்லேருந்து நம்பவே மாட்டாங்க, இந்த மாதிரி என்ன இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இந்த நாமோட சிக்னேச்சர் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாய்சன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பாய்சனோட பேர் மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாய்சனை வச்சு ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து அசால்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பாய்சனோட நான் 100 மடங்கு பவர்ஃபுல்லாக ஒரு பாய்சன் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பாய்சன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான ஆட்டோ ஸ்பைலையும் இதை ட்ரேஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இது டேஞ்சரஸான பாய்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம் நம்ம போனாக்கு வந்து கால் வருவோம், அதை வெளியே அட்டன் பண்ணுறதுக்காக போவாங்களாம். அப்போ வந்து ஹீனாம் வந்து தனியாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஆர்டினரி ஃபேமிலி லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு போனாமல் போல இருக்குது போனாவை பார்த்து. அந்த விஷயத்தை வந்து டேரெக்டாகவே அவங்க வந்து பேசுகிற மூலமாக தெரியுமா அந்த ஜெலசி ஃபீலிங்கு. இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹீரோ மாதிரி நடிக்க தேவை கிடையாது, இப்போ தான் நீ டீமுக்கு வந்திருக்க, உன்னோட பிளேஸ் இதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ, தப்பான பிளேஸில் வந்துட்டு வார்ன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வார்ன் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம டைசனுக்கு வந்து ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் வரும். கால் கூட இல்லை, மெசேஜ் தான் வரும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிங்ஃபிஷர் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து என்கிட்ட இருக்குது, வேணுன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவர் உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்பாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த ஹீனம் அப்படின்றவங்களோட வந்து உண்மையான பேர் வந்து சயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ரூஃப் டாப்பில் வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு இவங்க தான். அவள் பிளான் பண்ணி தான் நம்ம போனாவை அப்ரோச் பண்ணியிருக்கா, இந்த டீமுக்குள்ளேயே வந்திருக்கா. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அவள் பழிவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனால் எந்த விஷயத்துக்காக பழிவாங்க போகிறா அப்படின்றது தெரியல. இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணது பழிவாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சியோன் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஃபஸ்ட்டு தன்னோட மூவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். முதல்ல டைசனை கூப்பிட்டு அவனுக்கு வந்து டெத்லி பாய்சனை வந்து குழந்து கொடுத்துருவான். கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே ஆன்டிடோட் சாப்பிட்லேன்னா அவன் இறந்து போயிடுவான். இந்த விஷயத்த நம்ம போனாக்கும் சொல்லுவாங்க. போனா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, அதாவது என்னென்னா, நான் சொல்கிறதெல்லாம் செய்யலை அப்படின்னா உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ என் ஹஸ்பண்டை கொல்ல போறியா அப்படின்னா என்னையும் கொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சியாங் வந்து ஒரு பாய்சன் குடிச்சிருப்பாங்களே, அந்த பாய்சன் எடுத்து தானுமே குடிச்சுக்குவாங்க. ஒரு பக்கம் வந்து பாய்சன் வந்து எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும், இன்னொரு பக்கம் வந்து எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டைசன் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி வந்து பதட்டப்பட்டு இருப்பாங்க. இதோடு என்னாகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்னாக போகுது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.